சூரியன் நவகிரகத்தோட தலைவன் நம்ம சொல்கிறோம். தைரியம், வீரியம், விஜயம், வெற்றிக்கு சொந்தக்காரர் இவரே. தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன். தந்தையோட ஆயுள், தந்தையோட தொழிலை பற்றி சொல்லுவோம். தொழில் ரீதியாக பார்த்துக்கிட்டோம்னா அக்ரிகல்ச்சர், லா, எலக்ட்ரானிக்ஸ், கவர்மெண்ட் சார்ந்த துறையெலாம் வேலை செய்கிறவங்க சூரியன் வளர்த்துருக்கோம் அவங்களுக்கு. சரி, இப்போது சூரியன் பாவத்துவமாக இருக்கா சுபத்துவமாக இருக்குதாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற இடத்துல மேஷம், சிம்மம், தனுசு ஆகிய இடத்துல சூரியன் உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா சூரியன் சுபத்துவமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் சனியோ ராகுவோ கேதுவோட பார்வையோ விழுந்து கூட இணைவில் இருந்துச்சுன்னா சூரியன் பாவத்துவம் அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இதற்கு வழி என்னன்னா, சூரியன் குருவோடு சேர்ந்துருக்கிறதோ சூரியன் குருவோட பார்வையில் இருக்கிறதோ கண்டிப்பாக சூரியன் மீண்டு வந்துருச்சு அப்படின்றதுக்கான அர்த்தம். சூரியன் பாவத்துவமாக இருந்துச்சுன்னா அப்பா மகனுக்குள்ள பிரச்சனைகள் வர்றது, போலீஸ் பிரச்சனைகள் வருது, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய சந்திப்பாங்க. மெயினாக மேனேஜர்கிட்ட தொழில் செய்கிற தவறெல்லாம் பிரச்சனைகள் அதிகம் சந்திப்பாங்க. இதற்கு பரிகாரம்னு பார்த்துக்கிட்டோம்னா, சூரியனோட வைப்ரேஷன் அதிகமாக இருக்கிற இடம் பாபநாசம் சிவன் கோயில். அங்கே போயிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்ல ஒரு மரியாதை, நல்ல ஒரு கவர்மெண்ட் சார்ந்த வேலை இவங்களாம் நல்லா கிடைக்கும். அதே போல் ஞாயிற்றுக்கிழமானால் கோதுமை மற்றும் சூரியகாந்தி பூ வச்சு வழிபடுறதுங்கிறது கண்டிப்பாக இவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். ஸோ சூரியனை பற்றி சொல்லணும்னா இன்னும் நிறையா இருக்குது. ஸோ நம்ம இப்போதைக்கு இதை பற்றி தெரிஞ்சுப்போம். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள்.